வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஸ்ரீகா. இன்றைக்கி அதனால் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். அதுவும் என்ன வீடியோன்னு உங்களுக்கு வந்து தமிழில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். என்னோட க்ராஷெட் ஜேர்னி தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படின்னா நான் எப்படி க்ராஷெட் ஆரம்பித்தேன் அப்படின்றதான் எனக்கு வீடியோ போல் பார்க்க போகிறோம். நான் என்னென்ன க்ராஷெட் டூல்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். டூல்ஸ், ஹுக்ஸ் பார்க்கலாம். எடுக்கலாம். அதுக்குன்னு நான் வந்துட்டு ஒரு பேக் வச்சுருக்கேன். அது வாங்கின பேக் தான். அதெல்லாம் நான் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். அதை உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஃபஸ்ட்டே வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டானது ஹூக் தான். நான் வந்துட்டு என்ன ஹூக் யூஸ் பண்ணுறேன்னா இந்த ஹூக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். பிளாஸ்டிக் ஃபுல் செட்டு இருக்கும், குட்டிலேருந்து பெருசு வரைக்கும் இருக்கும். இப்போ நான் 2mmலேருந்து 2.0mmலேருந்து 10.00mm வரைக்கும் இருக்குது இந்த ஹூக் செட். இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். இதை இங்கே வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், இது எல்லாமே வந்துட்டு யான்ஸ் தான். நீங்கள் வந்துட்டு வேறு மெத்தட் ஆஃப் யான்ஸ் வேறு டைப் ஆஃப் யான்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். இது வந்து நான் இந்த யான் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த பிராண்ட் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி நிறைய கலர்ஸ் ஆஃப் யான்ஸ். அதுக்கப்புறமா நான் வந்துட்டு க்ராஷெட் பண்ண வந்துட்டு 2-3 பொருள் அவங்களுக்கு அடப்புறேன். இப்போ நம்ம வந்துட்டு இந்த பேக்கில் தான் வச்சுருக்கேன். சும்மா நான் வந்து கலர் அடிச்சு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு என்னென்னா, இது நீங்கள் பார்த்து என் வேக்குள்ள இருக்கிறது எதுவுமே நல்லா இருக்காது. இது நான் சும்மா ஒரு தலையில் போடுறது மாதிரி செஞ்சேன். ஃபஸ்ட்டு எனக்கு என்ன பண்ணுறது ஐடியாவே இல்லை. அப்புறம் வந்துட்டு சும்மா வந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்படியே பண்ணிட்டேன். இது ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் ஃபுல்லாக இது மாதிரி செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி அதுலேயே நான் ஐ ட்ரைட் அ பேக். அது அவ்வளோ நல்லா வரல. இந்த பேக் தெரியுதா? நல்லா ட்ரை பண்ணியிருந்தேன். அது வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஒரு பால் எப்போனா அந்த இது இது வரலாம். திஸ் பேக்கில் இத்தனை தான் நான் செஞ்சுருக்கேன். இது வரைக்கும் நான் எத்தனை நாள் செஞ்சுருக்கேன் அப்படின்றதுனால இதை மட்டும் காட்டுறேன். நான் போக போக உங்களுக்கு நான் வந்து க்ராஷெட் செய்கிறது தான் வீடியோ எடுத்து போடுறேன். இப்போ நான் வந்துட்டு க்ராஷெட் எப்படி பண்ணுறது நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாமே நான் வந்து தனி வீடியோ போகிறேன். இது தனி வீடியோ. அவ்வளோ யான்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த எல்லாம் இது வந்து 2 டைப் ஆஃப் யான்ஸ் இருக்குது. இது ஒன்று இந்த பிராண்ட், இது என்ன பிராண்டுன்னு பேர் எனக்கு தெரியாது. இந்த பிராண்ட் அதுக்கப்புறமா இதில் நிறைய கொடுத்துருப்பாங்க, அதில் கம்மியாக கொடுத்துருக்காங்க. அந்த பிராண்ட் அதனாக்கு அதுமாதிரி நான் க்ராஷெட் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக காட்டியிருப்பேன். நான் நிறைய பேர் வந்து சிங்கிள் செயின் தெரியும் உங்களுக்குலாம். அதுக்கப்புறமா வந்து மற்றது சிங்கிள் க்ராஷெட் எல்லாமே வந்துட்டு நான் தனி வீடியோ போடுறேன். அந்த வீடியோ வந்துட்டு போடுறேன். க்ராஷெட் ஜேர்னி எப்படி ஆரம்பிச்சேன்னு சொல்லிடுறேன். நான் வந்துட்டு யூடியூப்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது க்ராஷெட் நிறைய வந்தது. இந்தமாரி வந்துட்டு எனக்கும் ஆசை வந்துச்சு. அப்புறமா வீட்டில் வந்துட்டு அதுக்கு எத்தனை டூல்ஸ் என்கிட்ட கிடையாது. அப்போ எனக்கு என்ன யூஸ் பண்ணணும்னு தெரியாது. அப்படின்றதுனால இருந்ததை வச்சு நான் இந்தமாரி பண்ணி சும்மா எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியாது. அப்படின்றதுனால சும்மா வச்சு எடுத்துகிட்டு பண்ணிகிட்டு இருப்பேன். அது எனக்கு ரொம்ப ஆசை வந்து ஒரு நாள் எங்கள் அப்பா கிட்டே கேட்டு பை பண்ணிவிட்டு ட்ரை பண்ணது தான் இதனோட க்ராஷெட் ஜேர்னி. ரொம்ப சின்னதான். இது வந்துட்டு ரொம்ப இதெல்லாம் கிடையாது. எனக்கு ரொம்ப சின்ன க்ராஷெட் ஜேர்னி தான்.